என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம போன இடம் தான் ஏகே ஜவுளி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீரமங்கலம் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ரேட்டு நார்மலான ரேட்டாக தான் இருக்குது. கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போனோம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சிவன் கோவில். சிவன் கோயில் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம், போகவே முடியலை. சரி இதான் சர்க்குன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு ஐயாவெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சில மெமரிஸ்க்காக சாமிலாம் கும்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். பசங்கள்லாம் உள்ளே விட்டு விளையாட விட்டோம். ரொம்ப நாளாக போகணும்னே நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், போகவே முடியலை. அப்புறம் இதில் வந்து இந்த சனிப்பெயர்ச்சி பலன்லாம் கொடுத்துருந்தாங்க உள்ள எல்லா ராசிக்கும். நீங்களாம் என்ன ராசின்னு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும். கண்டிப்பாக அந்த ராசியை பார்த்து அதுக்குள்ளே வழிபாடு தானம் அந்த இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ராசிக்கும் நான் எடுத்துகிட்டு ஓரளவு இது பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்து அந்த இதை செஞ்சு பலன் அடைஞ்சிக்கோங்க. நானும் என்னோடய ராசி வந்து கும்பராசி. நான் பார்த்து இது மாதிரி நான் செய்யலாம்னு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கோயில் வந்து பேக் சைடு இது நல்லாயிருக்கும், வியூ நல்லா இருந்தது. இது வந்து என்னோடய பொண்ணு பையன் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க சொன்னால் 2 பேரும் எட்டி தள்ளி பின்னாங்க சண்டை போட்டுக்கிட்டு. தம்பி ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ். சரின்ட்டு அப்புறம் இப்போ சுற்றி வர ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு இங்கே ஒரு குட்டி பையன் நிற்கிறானா, அந்த குட்டி பையனோட என் பையன் 2 பேரும் செம்ம ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. விளையாடிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாயந்தரம் தான் போனோம். வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் கோயிலில் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சா, சரி காப்பிரைட் இஷ்யூ எதுவும் வந்துடும் அப்படிங்கிறதுனால வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் நான் பேசி பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு எப்படின்னு தெரியலை, மைக் இல்லாமல் பேசுனதுனால என்னென்னு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸு வெளியில் கேட்கவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எனக்கு தெரியலை, மைக்கும் இல்லை. அதனாலே சரி சவுண்ட் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சவுண்டாக பேசிட்டு இருந்தால் கேட்டிருக்குமா என்னன்னு தெரியலை. தம்பி சுற்றி வரான், விளையாண்டுக்கிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பூஜைலாம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வெள்ளிக்கிழமை இல்லையா, வெள்ளிக்கிழமை எடுத்த அந்த விளாக் தான் உங்களுக்கு எப்போ வருதுன்னு தெரியல. பூஜைலாம் நடந்துட்டு சரி யாகம்லாம் வளர்த்து நிறையா பேர் வந்து சாமிலாம் கும்பிட்டாங்க. ரொம்ப நல்லாச்சு. அதனால் இது என்ன யாரும் சிவன் கோவில் இந்த மாதிரி போவீங்க அப்படின்னா சொல்லுங்கள், எனக்கு தெரியல அந்த பூஜை என்னென்னு, என்ன பூஜைன்னு சொல்லுங்கள், பாதி வாங்கி சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போனதுனால ரொம்ப நாளாச்சா. அதனால் போகிற பிரதோஷமுக்கு எல்லோரும் போவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் 1 டைம் போயிருக்கேன், ஆனால் அதிகமாக போகிறதில்ல. தம்பி பசங்க எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தம்பியை பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறது. போனதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது, உங்கள்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும், காமிக்கணும். நம்ம கீரமங்கலம் சிவன் கோவில் தான் இது. வந்தீங்கன்னா பாருங்கள். சைடில் இங்கே யாகம்லாம் வளர்த்தாங்க. எப்போனா இது சிவன் ராத்திரிக்கு நான் போனது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மந்தில் மாசி சிவன் ராத்திரி வரும் இல்லையா, அப்போது போனது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு போகவே இல்லை. ட்ரெஸ் இருக்கிற சர்க்கில் சாமியை வந்து பறிச்சு வச்சாரு. எல்லாரையும் கும்பிட்டாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. மனசு நிம்மதியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து நல்லா சாமியை பறிச்சு எடுத்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளில வந்து விழுந்து கும்பிட்டு பசங்களோட ஜாலியாக இருந்துட்டு. இவங்க யாருன்னு சொல்லுங்கள், இவர் யாருன்னு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள். இவர் தான் நம்ம வந்து குளக்கரையில் இருக்கக்கூடிய சிவன் வேர்ல்டில் அது பெரிய சிவன் சிலைன்னா இவங்க தான். எத்தனையோ அடின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சால் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாக்க சொல்லுங்கள். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கீரமங்கலம். இதில் வந்து பசங்களை விளையாடுறதுக்கான எல்லா ஒரு ரூமே இருக்குது. அதில் வந்து பாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தான், டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அந்த சிவனில் பாருங்கள், மேலே வந்து அந்த ஒரு ரோஸ் மூலியமாக வந்து அப்படியே தண்ணி இழுத்து அடித்து கீழே வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, வியூ நல்லா இருந்தது. அதை விட சிவராத்திரி வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாக லைட் செட்டிங். அந்த லைட் செட்டிங்க்கும் அந்த தண்ணி ஊற்றுனதுக்கும் செம்மையாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. நாங்கள் அதிகபட்சம் போகிறது இல்லையா, ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தம்பி பாப்பா எல்லோரும் ஊஞ்சல் விளையாண்டாங்க. தம்பி ஒரே சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், கீழே இறக்குங்க அப்படின்னு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா வீட்டிலே இருந்து என்ன பண்ணி போகிறோம், அதனால் ஒரு நாளைக்கு இப்படி வெளில வந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. வீட்டிலே இருந்தோம்னாலும் கொஞ்சம் மனசு பாரமாக கவலைகள்லாம் நினச்சி கொஞ்சம் இதாக இருக்கும்.
இந்த மாதிரி கொஞ்சம் இடையில வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எல்லோரும் போவாங்க. எல்லோரும் போகிற சுச்சுவேஷன் இருக்காது இல்லையா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஃபேமிலியில் நிறையா சுச்சுவேஷன் நிறைய இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து எல்லோரும் போக முடியாது. ஏதோ நம்மளால் முடிஞ்சால் ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வெளியில் போயிட்டு ஹஸ்பண்ட் பிள்ளைங்களோட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க அந்த மாதிரி தான் எனக்கு நேற்றுக்கு அமைஞ்சது. எதிர்பாராத விதமாக அப்பா வந்து ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டதுனால போயிட்டு சிவன் சாமியும் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்தது. கொஞ்சம் கவலைகள் மறந்து பிள்ளைங்களோட விளையாண்டது ரொம்ப ஜாலியாக இருந்தது. வீட்டிலே இருந்தோம்னாலும் எரிச்சலாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இனி பசங்களுக்கெல்லாம் லீவ் வரப்போகுது. இப்படி எல்லோரும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், வெளியில் போகலாம். கொஞ்சம் பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக அப்படி போயிட்டு வரும். கண்டிப்பாக உங்களுக்கும் போக முடிஞ்சுன்னா எல்லோரும் போயிட்டு வாங்க. என் பையன் ஒரே ஜாலி என்ஜாய் பண்ணான். எதுலேயுமே ஏறல முதல்ல, எல்லாத்துலேயும் ஜாலியாக அக்கா தான் விளையாண்டுட்டு இருந்தான். இவங்க ஒரே சவுண்டு அப்பாவோட உட்காந்துக்கிட்டு இருந்து. இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி மெமரிஸ் தானே. எதிர்பார்க்கவே இல்லை நம்ம இப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது சும்மா யதார்த்தமாக ஒரு நாள் இது பண்ணி போட்டேன். இந்த வியூஸு ஒரு 10 வியூஸு, ஒரு 4 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. இது என்னவா இருக்கும், வியூஸ் காட்டுது, நம்பர்ஸ் காட்டுது, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு சர்ச் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க இதில் கொஞ்சம் அமௌண்ட்டு இது பண்ணலாம், கொஞ்சம் நமக்கும் சில உறவுகள் கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் தெரிஞ்சிச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு சின்ன ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என் உறவுகள் அனைவரும் உங்கள் வீட்டில் என்னையும் ஒருத்தியாக நினைச்சு உங்கள் பொண்ணாக நினச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சேனல் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதான் அவங்களோட ஓவர்வியூ. அந்த சிவனுடைய அந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய ஓவர்வியூ இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஈவினிங் டயத்தில் தான் நாங்கள் வந்தோம். நல்லா அமைதியான சூழல், மக்கள்லாம் அதிகமாக இல்லை. அமைதியாக நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டு பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக பண்ணியாச்சு. இன்றைக்கி இப்படி தான் எங்களோட பொழுது போணுச்சு. உங்களோட பொழுதெல்லாம் வெள்ளிக்கிழமை எப்படி போனது, எப்படி என்ன, எங்கே போனீங்க, ஃபேமிலியோட எங்கேயும் போனீங்களா என்னென்னு ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.